ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம த ஷீப்டு விசார்ட் அப்படிங்கிற மானோட 2வது எபிசோடோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடோட லாஸ்ட்ல என்ன நடந்திருக்குன்னா, நம்ம ஹீரோவும் ஒரு பயங்கரமான மான்ஸ்டரை போட்டு தள்ளியிருப்பான். அப்புறம் அவன் விசார்ட் அப்படிங்கிறத யாருக்கிட்டையும் சொல்லவோ இல்லை அவனோட பவரை யூஸ் பண்ணவோ மாட்டேன் அப்படின்னு அவனோட அம்மா கிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருப்பான். கடைசியில் டிராவலர் அப்படின்னு ஒரு விசார்டு நம்ம ஹீரோவோட மேன்ஷனுக்கு வந்துட்டு, என்னது நீ வெறும் ஆடு மேய்க்கிறவனா, ஆனால் உன்னை பார்த்தா அந்த மாதிரி தெரியலையே அப்படின்னு நம்ம ஹீரோ விசார்ட் அப்படிங்கிறத கிட்டத்தட்ட கண்டுபிடிக்க போயிருப்பாரு. ஹீரோவும் இல்ல நான் இவரை சும்மா விடக்கூடாது அப்படின்னு பார்த்திருப்பான். இதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோவும் என்னோட ஆப்பனண்ட் ஒரு விசார்டு, நான் விசார்டு அப்படிங்கிறது இவன் மூலியமா வெளியில யாருக்கும் தெரியக்கூடாது, அப்படின்னா இவனை கொல்றதை தவிர எனக்கு வேற சாய்ஸ் இல்ல. ஒருவேளை இவனை நான் கொல்லாம விட்டுட்டேன் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு யோசிக்கிறான். அப்ப அந்த விசார்டும் ஏன்டா என்னோட கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண மாட்டேங்கிற அப்படின்ட்டு, டேய் தம்பி எதுக்காக உன்னோட ஃபேஸ் ரியாக்ஷனா அந்த மாதிரி வச்சிருக்க, இது வெறும் ஜோக்கு தான், எனக்கு தெரிஞ்சு இந்த ஜோக் ஒன்றும் அவ்வளோ நல்லா இல்லை போல அப்படின்னு சிரிக்கிறாரு. ஹீரோவும் ஷாக் ஆகிட்டே, என்னது ஜோக்கா, ஐயோ ஒரு நிமிஷம் விட்டுருந்தீங்கன்னா உன்னை போட்டு தள்ளியிருப்பேன், ஆனா நீ என்ன ஜோக்குன்னு சொல்றிய அப்படின்ட்டு உங்களோட ஹியூமர் சென்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கு அப்படிங்கிறான். அவரும் அங்கிருந்து எந்திரிச்சிட்டே, சாரிடா தம்பி என்னோட மொக்க ஜோக்குனால உன்னை ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாரு. ஹீரோவும் இல்ல நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு விசார்டு கிட்ட இருந்து ஜோக்கு கேட்கறது, உண்மையிலேயே இது நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு அப்படிங்கிறான். அவரும் உன்னோட ரியாக்ஷனை பார்த்தா அந்த மாதிரி தெரியல, ஏதோ என்னோட மனசு வருத்தப்படக்கூடாதுன்னு சொல்ற மாதிரி இருக்கு, சரி இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்துட்டேன் ஆனா என்ன ப்ராப்பரா இன்ட்ரடியூஸே பண்ணல, உன்னை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம், என்னோட பேரு கியோரன், நான் ஒரு வாண்டரர் அப்படிங்கிறாரு. ஹீரோவும் நானும் என்னோட செல்ஃபா இன்ட்ரடியூஸ் பண்ணல, என்னையும் மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு, என்னோட பேரு டரைன், நான் ஒரு ஷீப்பர்ட் அப்படிங்கிறான், அதாவது ஆடு மேய்க்கிறவன் அப்படின்ட்டு, இந்த வருஷத்தோட எனக்கு 18 வயசு ஆக போகுது அப்படிங்கிறான். அந்த விசார்டும் எனக்கும் இந்த வருஷத்தோட 75 வயசு ஆக போகுது அப்படிங்கிறாரு. ஹீரோவும் இன்னாது அவ்வளவா, ஆனா உங்களை பார்த்தா வயசானவர் மாதிரி தெரியலையேன்னு கேட்கறான். அந்த கியோரனும் விசார்ட்ஸுக்கு எல்லாம் ஆர்டினரி பீப்புளை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே ஸ்லோவா தான் ஏஜ் ஆகிற மாதிரி இருக்கும், அது மட்டும் இல்லாம ரொம்ப நாள் உயிரோட இருப்பாங்க அப்படிங்கிறாரு. ஹீரோவும் அப்புறம் உங்களோட வாண்டரர் அப்படிங்கிற பொசிஷன் எப்ப முடிவுக்கு வந்துச்சுன்னு கேட்கறான். கியோரனும் நான் ஆர்பியான் ஃபேமிலிக்கு 60 வருஷம் சர்வ் பண்ணோட்டி லெஃப்ட் ஆகிட்டேன், ஏன்னா என்னோட வயசான காலத்துல நான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் இந்த உலகத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஆசை, ஒரே மாதிரி இடத்துல உட்காந்துட்டு இருந்தேன் அப்படின்னா நான் வயசானவன் அப்படிங்கிறது எனக்கு ஞாபகம் வந்துட்டே இருக்கும் அப்படிங்கிறாரு. ஹீரோவும் உங்களோட ஸ்டோரி ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்ட்டு, இந்த மாதிரி ஒரு விசார்டு கிட்ட நான் இவ்வளவு நார்மலா பேசுவோம் அப்படின்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, அது மட்டும் இல்லாம இவரு ரொம்ப நல்ல பர்சனாவும் இருக்கிறாரு, இவரு கூட பேசினது எனக்கு எந்த அளவுக்கு என்ஜாய்புல்லா இருந்துச்சு அப்படின்னு என்னால எக்ஸ்பிரஸே பண்ண முடியல அப்படின்ட்டு அவரு கூட நம்ம ஹீரோ ரொம்பவே என்ஜாய் பண்ணி பேசிட்டு இருக்கான். அந்த கியோரனும் ஆஹா இது ரொம்ப லேட் ஆயிடுச்சு போல அப்படின்னு எந்திரிக்கிறாரு. ஹீரோவும் ஆமா சன்னு வந்ததை கூட நான் ஈவன் நோட்டீஸ் பண்ணலையே அப்படிங்கிறான். கியோரனும் சரி ஓகே நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு, அப்புறம் இது அர்பயானோட சில்வர், ரொம்பவே பியூரஸ்டான சில்வர், இதை நான் சாப்பிட்ட மீலுக்கு வச்சுக்கோ அப்படிங்கிறாரு. ஹீரோவும் நான் கண்டிப்பா இதை வாங்கிக்கிறேன், அப்புறம் உங்களோட ஹண்ட் நல்லபடியா அமையறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள் அப்படிங்கிறான். அந்த கியோரனும் நம்ம ஹீரோ பேசுறதெல்லாம் கேட்டுட்டு, ஏன்டா நாம இனிமே மீட் பண்ணவே போறது இல்லைங்கிற மாதிரி பேசிட்டு இருக்க, நான் திரும்ப கண்டிப்பா இங்க வருவேன், உன் கூட நிறைய கதைங்களை ஷேர் பண்ணுவேன் அப்படின்ட்டு போறாரு. அப்புறம் நம்ம ஹீரோவும் வழக்கம் போல ஆடு மேய்க்கிறதுக்கு போயிட்டு கேதர் அப்படிங்கிறான். அவன் விசார்டுங்கிறதுனால அவனோட வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து அங்க இருக்க ஆடுங்கள்லாம் ஒண்ணு கூட ஆரம்பிக்குது. ஹீரோவும் இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் இன்னொரு விசார்டை மீட் பண்ணனது, ஆனா இந்த அளவுக்கு நான் யாரு கூடயும் ரொம்பவே கம்ஃபர்டபுளான கான்வர்சேஷனை மேட் பண்ணதே கிடையாது, இந்த மாதிரி அவுட் சைடர் கூட பேசுறது ஒன்றும் அவ்வளோ கஷ்டமா இருக்காது போல, இது நான் நினைச்சதை விட ரொம்பவே ஈஸியா இருக்கு, அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி அடல்ட்டா இருக்கவங்கள நான் இதுக்கு முன்னாடி என்னோட லைஃப்ல மீட் பண்ணாதான் ஞாபகம் கூட கிடையாது அப்படிங்கிறான். நம்ம கியோரனு அடுத்த நாளே ஏதோ ஒரு உல்ஃப் மாதிரி மான்சரை வேட்டையாடி நான் திரும்ப வந்துட்டேன் அப்படின்னு வந்து நிக்கிறாரு. ஹீரோவும் அவர் உண்மையிலேயே ரொம்ப நல்ல மனுஷன், நான் எப்பவுமே இந்த நைட்ஸ் எல்லாம் ஒரு நோபல்ஸுக்கு கீழே இருக்க டாக்ஸ்னு மட்டும்தான் நினைச்சிருக்கேன், ஆனா இவர் மாதிரி ஒருத்தர் இருப்பாங்க அப்படின்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்த்ததே கிடையாது, அப்புறம் நான் எப்படி அவர்கிட்ட சொல்லட்டும் இந்த இடத்துல எந்த ஒரு மான்சரும் இல்ல அப்படின்னு, சரி நடக்கிறதெல்லாம் நன்மைக்கு அப்படின்னு பார்க்கறான். நம்ம கியோரனும் இது ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சா இருக்கு, ஏன்னா இந்த இடத்துல பேட்டில் நடந்ததுக்கான ட்ரேசஸ் இருக்கு, ஆனா எந்த ஒரு மான்ஸ்டரோட பிரசன்ஸையும் என்னால ஃபீல் பண்ண முடியல, அது மட்டும் இல்லாம இதை பார்க்கும்போது ஆல்ரெடி அந்த மான்ஸ்டரை யாரோ வேட்டையாடிட்டாங்களாட்டங்குது, ஆனா யாரு வேட்டையாடி இருப்பாங்க, ஒருவேளை இந்த வில்லேஜ் சீஃப் என்ன மாதிரியே வேற ஒரு விசார்டை இங்க வர வச்சிருப்பாரா, அப்படி மட்டும் அந்த மான்ஸ்டரை யாராவது வேட்டையாடி இருந்தாங்களா அது எனக்கு ரொம்ப பெரிய ரிலீஃப் தான், அப்புறம்
இனிமேலும் எனக்கு இங்க எந்த வேலையும் இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு நிமிஷம் இந்த ஃபீலிங் இது மான்சர் ஆச்சு அப்படின்னு ஷாக்லயே திரும்பி பார்த்தா ஒரு மான்சர் வருது. என்னடான்னு பார்த்தா நம்ம ஹீரோவிட்ட அடி வாங்கிட்டு போன மான்சர் தான் திரும்ப வந்திருக்கு. அது பார்க்கறதுக்கு இப்ப ரொம்ப கருணை கொடூரமாகுது. நம்ம கியோரனோ இந்த மான்சர் விராத்து, ஆனா இதை யாரு இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தது? இந்த சாதாரண வில்லேஜ்ல என்னதான்டா நடக்குது அப்படின்னு ஷாக் ஆகுறாரு. அந்த மான்சரும் கியோரனும் அட்டாக் பண்ண வருது. அவரும் ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சுட்டு நீங்க ஒருவேளை இந்த மான்சர் கிட்ட இருந்து மானாவை அப்சர்வோ இல்ல டிஸ்பிரஸோ பண்ணாம விட்டீங்க அப்படின்னா இந்த செத்து போன மான்சர் விராத்தா மாறிடும். என்னதான் ஒரு விசார்டு இந்த மான்சரை ஹண்ட் பண்ணியிருந்தாலும் அவனுக்கு இதை பத்திலாம் தெரியாது போல. அப்புறம் இந்த மான்சரை கொன்னவன் கண்டிப்பா ஒரு விசார்டா தான் இருக்கணும். அப்படி இருக்கவன் இந்த மான்சர் விராத்தா மாறும்னு தெரிஞ்சும் எதுக்காக விட்டுட்டு போகணும்? இல்ல இந்த செத்து போன மான்சர் மானாவை அப்சர்வ் பண்ணி ஒரு விராத்தா மாறும் அப்படின்னு அவனுக்கு தெரியாதா? என்னால நம்ப முடியல. ஒரு விசார்டுக்கு இந்த மான்சர்ஸை பத்தி தெரியலையா? இல்ல இதை கொன்னுட்டு இப்படியே சும்மா விட்டு போனது வேற ஒரு இன்டென்ஷனுக்காகவா? எதா இருந்தாலும் இதை நான் டெஸ்ட்ராய் பண்ணி ஆகணும் அப்படின்னு அவரோட கையிலேயே ஒரு ஆரோவை கிரியேட் பண்ணி அதை அட்டாக் பண்றாரு. பார்த்தா அந்த அட்டாக்கை அந்த மான்சர் அசால்ட்டாவே தடுத்து விட்டுருச்சு. நம்ம கியோரனோ என்னது இந்த மான்சர் என்னோட மேஜிக்கை நல்லிஃபை பண்ணிருச்சா? அப்படின்னா இந்த மான்சரோட மானா வெசல் என்னதை விட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கா அப்படின்னு ஷாக் ஆயிட்டு இல்ல அது எங்கடா போனுச்சு, டிசப்பியர் ஆயிருச்சா? நோவே, அது என்னோட மேஜிக்கு கவுண்டர் அட்டாக் கொடுக்க பாக்குதே, இப்ப எங்கடா இருக்கு? நான் சீக்கிரமா அதோட கதையை முடிச்சாகணும் அப்படின்னு சுத்தியும் முத்தியும் பாக்குறாரு. அந்த மான்சரும் ஒரு பின்னாடி இருந்து அட்டாக் பண்ணிருச்சு. நம்ம கியோரனோ அதெல்லாம் அடிபட்டுட்டு இல்ல என்ன மாதிரி மேரே லெவல்ல இருக்க நைட்னால கண்டிப்பா இந்த மான்சரை சமாளிக்க முடியாது. ஒருவேளை லோ ரேங்கிங்ல இருக்க நோபல் வந்தா வேணா இந்த மான்சரை தோக்கடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் பிராக்டிகலி இந்த மாதிரி ஒரு ரிமோட் வில்லேஜ்ல விராத் அப்படிங்கிற மான்சர் இருக்கும் அப்படின்னு யாரு நினைச்சிருப்பாங்க? நான் மட்டும் இதை விட்டுட்டேன் அப்படின்னா இதனால நிறைய பேர்த்தோட உயிர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால நான் இங்க இருந்து போகணும் அப்படின்னா இதையும் கூட்டிகிட்டே தான் போகணும். எனக்கு என்னதான் இங்க சாகிறதுக்கு ஆசை இல்லை அப்படின்னாலும் நான் சாகும் போது சும்மா சாக மாட்டேன், இதையும் கூட்டிகிட்டு தான் சாவுவேன். அதனால இதை வாங்கிக்கோ அப்படின்னு அவரோட மானாவை கான்சென்ட்ரேட் பண்ணி அவரோட கையை கொண்டு வந்துட்டு அது என்ன அட்டாக் பண்ணும்போது நானும் அதோட லங்ஸ்ல அட்டாக் பண்ணி அது கூடவே நானும் சாக போறேன். ஸோ இதை சாப்பிடு அப்படின்னு நம்ம கியோரனும் அட்டாக் பண்ண போறாரு. அந்த மான்சரும் கியோரன் அட்டாக் பண்ண வருது. அப்ப அந்த காட்டுக்கு நடுவுல இருந்து பிரகாசமான ஒரு வழி அந்த மான்சர் மேல அந்த அட்டாக் பட்டதும் அது பீஸா போயிருச்சு. இதை பார்த்து நம்ம கியோரனும் ஷாக் ஆகிட்டு ஒரு வழியா நான் இன்னும் சாகல, உயிரோட இருக்கேன் அப்படின்னு சந்தோஷப்படுறாரு. நம்ம ஹீரோவும் நீங்க நல்லா இருக்கீங்களான்னு கேக்குறான். கியோரனும் இந்த வாய்ஸ் ஃபெமிலியரா இருக்க மாதிரி இருக்கு அப்படின்ட்டு என்ன ஷீப்பர்டு நீங்க கூட நல்லா ஜோக் பண்ணுவீங்க போல அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் மாசா அந்த சாட்டை சுத்திட்டு வரான். அவரும் நம்ம ஹீரோவை பார்த்த ஷாக்ல நீயும் ஒரு விசாடா அப்படின்னு கேக்குறாரு. ஹீரோவும் ஆமா சார் அப்படிங்கிறான். கியோரனோ அப்படின்னா ஏன் இதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்ல கிடையாதுன்னு கேக்குறாரு. ஹீரோவும் அவர் கேட்ட கேள்விக்கு அமைதியாவே இருக்கான். கியோரனோ அப்படின்னா நான் கொஸ்டினை மாத்துறேன், எதுக்காக நீ என்னை காப்பாத்தனன்னு கேக்குறாரு. ஹீரோவும் எதுக்கு நான் கேக்குறீங்க அப்படின்ட்டு இதுக்கு முன்னாடி நம்ம கியோரன் பேசிட்டு இருந்ததை காட்டுறாங்க. அப்ப ஹீரோவும் இது உண்மையிலேயே ஃபேரான்னு கேக்குறான். கியோரனோ நீ எதை பத்தி பேசுறன்னு கேக்குறாரு. ஹீரோவும் எனக்கு ஒண்ணு புரியல, எதுக்காக வில்லேஜ் சீஃபோட ப்ராமிஸை காப்பாத்துறதுக்காக இங்க வந்தீங்க? நீங்க நினைச்சா ரொம்பவே கம்ஃபர்டபுளா தேவைக்கு அதிகமாவே பணத்தை ஏர்ன் பண்ணலாமேன்னு கேக்குறான். நம்ம கியோரனும் சிரிச்சுக்கிட்டே அந்த முட்டாளுங்க மாதிரி என்னையும் நினைச்சிட்டியான்னு கேக்குறாரு. ஹீரோவும் இல்ல அது அப்படின்னு ஏதோ சொல்ல வரான். கியோரனும் ஃப்ரண்ட் லைன்ல எந்த ஒரு பேசிக் ப்ரொடக்ஷனுமே இல்லாம நான் இருக்கும்போது என்னால பயந்து ஓட முடியாது, நான் எதிர்த்து சண்டை போட்டு தான் ஆகணும் அப்படிங்கிறாரு. ஹீரோவும் ஆனா அது ஒன்றும் உங்க ஃபால்ட் இல்லையா அப்படிங்கிறான். ஹீரோனும் ஆமா இதுதான் விசார்ட்ஸோட நேச்சர், ஏன்னா நாங்க தான் காட்ஸ் கிட்ட இருந்து பவர்ஸை வாங்கியிருக்கோம். ஸோ நாங்க அந்த ப்ரைடை பாதுகாக்கணும் அப்படின்னா காமனர்ஸுக்கு ஹெல்ப் பண்ணணும், அதில் எங்களோட உயிரே போனா கூட கவலைப்படக்கூடாது. அப்புறம் எல்லா விசார்ட்ஸ் எல்லாம் இதே மாதிரி நினைக்க மாட்டாங்க, இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன், இதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் வெவ்வேறு ஒப்பீனியன் இருக்கலாம், அதனால யாரும் இன்னொருத்தரை இந்த மாதிரி தான் வாழணும் அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்காரு. ஹீரோவும் அதெல்லாம் நினைச்சிட்டு ஆமா நான் எனக்கான வழியை கண்டுபிடிச்சிட்டேன், இனிமே இந்த மாதிரி தான் இருக்க போறேன் அப்படிங்கிறான். பார்த்தா அந்த மான்சர் இன்னும் சாகாம அட்டாக் பண்ண வருது. நம்ம ஹீரோவும் கியோரனும் ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சுட்டு கியோரனும் கேர்ஃபுல்லா கேளுடா, நம்மளோட கரண்ட் லெவல்ல கண்டிப்பா இந்த மான்சரை ஹேண்டில் பண்ண முடியாது, அட்லீஸ்ட் ஒரு நோபல் வந்து இந்த மான்சர் கூட சண்டை போடுற வரைக்கும் இந்த பேட்டில் ஒரு யூஸ்லெஸ் தான், அதனால இதை பத்தி நீ போய் வில்லேஜ் சீஃப் கிட்ட சொல்லி ஹெல்ப்புக்கு ஆளுங்களை கூட்டிட்டு வா, அது வரைக்கும் நான் இதை ஹோல்டு பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு நானும் வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விட்டுட்டேன், ஆனா எவ்வளவு நேரம் இதுகிட்ட
என்னால தாக்கு பிடிக்க முடியும்னு தெரியல. ஸோ சீக்கிரமா யாராவது ஹெல்ப்புக்கு வந்தா நல்லா தான் இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாரு. ஹீரோவும் இல்ல பரவாயில்லாம் பாத்துக்கலாம் அப்படிங்கிறான். கியோரனும் என்னது பாத்துக்கலாமா அப்படின்னு ஷாக் ஆகுறாரு. ஹீரோவும் ஆமா இந்த மான்ஸ்டரை எப்படி அட்டாக் பண்ணணும்னு இப்ப எனக்கு ஒரு ஐடியா இருக்கு அப்படிங்கிறான். கியோரனும் என்னடா பேசிட்டு இருக்க அப்படின்ட்டு இவன் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்ட்ரென்த்தை மட்டுமே தான் ரிலே பண்ணியிருக்கான். அப்புறம் எதுக்காக இந்த யங் நைட் அவனோட பவரை ஹைடு பண்ணி வச்சிருக்கான். இவனால இந்த விராத்தை டீல் பண்ண முடியுமா? ஈவன் நோபலா இருந்தா கூட கஷ்டப்படுவாங்க. இவன் அப்படி என்னதான்டா பிளான் போடுறான் அப்படின்ட்டு இல்ல இதுக்கு வாய்ப்பு இல்ல, நான் இங்க பாக்குறதெல்லாம் உண்மையா? இந்த மாதிரி ஒரு ரூரல் வில்லேஜ்ல இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான விசார்டா? அந்த நார் பைத்தியக்காரன் இந்த மாதிரி யங் நோபல் இங்க இருக்கான் அப்படின்னு என்கிட்ட சொல்லவே இல்லை. அப்புறம் இந்த சீனை பார்க்கும்போது இந்த விசார்டு இந்த உலகத்தையே தலைகீழா மாத்த போறான்னு தெரியுது. இதுதான் எல்லாத்துக்குமான ஆரம்பம் போல அப்படின்னு பாக்குறாரு. ஹீரோவும் நான் என்னோட லிமிட்ஸை தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருக்கேன் அப்படிங்கிறான். அப்புறம் இதோட இந்த எபிசோட் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.